Hello everyone, this is Malathi from MA Matriculation High Secondary School, Chennai. Today we are going to discuss about 11th Standard Commerce, Chapter 3, Classification of Business Activities. In the previous lesson we have seen about the activities of business. Here we are going to see about classification. How many types of business activities are engaged in commerce. Okay, let us go into the lesson. Introduction. The manufacturer produces goods the consumers at one point of location. What they are saying, the manufacturer, that means the producer will be producing the goods at one place, right? ஒரு பிளேஸில் தான், ஒரே ஒரு இடத்துல தான் என்ன பண்ணுவாங்க, ப்ரொடியூசர் எல்லாருமே கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. They distribute the goods to final consumer through intermediaries like wholesaler, retailer, distributors and the like. They are saying that they will be producing the products at one place and it should be consumed to the people who are in need. Okay, யார் யாருக்கெல்லாம் அந்த ப்ராடக்ட் தேவையோ அவங்க எல்லாருக்கிட்டேயுமே அந்த ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம சேர்க்கணும் இல்லையா? அதுக்கு நிறைய இன்டர்மீடியரிஸ் நமக்கு தேவைப்படுறாங்க. இன்டர்மீடியட்ஸ்னால் இடைத்தரகர்கள். ஓகே, ஹோல்சேலர், ரீட்டெய்லர், டிஸ்ட்ரிபியூட்டர். இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் வந்து இங்கே தயாரிக்கிறேன் அப்படின்னா நான் அந்த பிளேஸ்லேயே வச்சுருந்தா அதை என்னால் சூல் பண்ணவே முடியாது. அதை நான் நிறைய ஹோல்சேலருக்கும் ரீட்டைலருக்கும் சேல் பண்ணால் மட்டும்தான் அவங்க போய் அல்டிமேட் கன்சியூமர் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். All these process taking place from the point of production to the point of consumption are collectively called as business activities. What they are saying, all the process from the place of production to the place of consumption, ஒரு பொருள் தயாரிக்கிற இடத்துல இருந்து ஒரு பொருள் விற்பனைக்கு கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் உள்ள ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Industry refers to economic activities which are concerned with the conversion of resources into useful goods. Now we are going to read about industry. What is meant by industry? Industryனா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரா மெட்டீரியல், அதாவது ஒரு ப்ராடக்ட் அன்ஃபினிஷ்டு ப்ராடக்டாக இருக்கிறத ஒரு ஃபினிஷ்டு கூட்ஸாக மாற்றுறது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். The production side of a business activity is referred as industry. எங்கே ஒரு ப்ரொடக்ஷன் நடக்குதோ அந்த இடத்துக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Generally, the term industry is used for activities in which mechanical and technical appliances and technical skills are involved. இண்டஸ்ட்ரியில் எப்படியெல்லாம் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும், எப்படியெல்லாம் வந்து அன்ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸை ஃபினிஷ்டு கூட்ஸாக மாற்ற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு மெக்கானிக்கல் அண்ட் டெக்னிக்கல் அப்ளையன்சஸ். மெக்கானிக்கலாகவும் டெக்னிக்கலையும் நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான், டெக்னாலஜியும் நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து வெளியில் கிடைக்கும். These includes activities relating to producing or processing of goods as well as breeding and raising of animals. And also they are saying the processing, all the processing also will be acquiring in that. And moreover the breeding and raising of animals. அதாவது வந்து இண்டஸ்ட்ரியிலே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அதில் ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரி மாதிரி ப்ரீடிங் ஆஃப் அனிமல்ஸும் வந்து ஒன் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. The term industry is also used to mean the group of firms producing similar and related goods. They are saying to அந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான ப்ராடக்ட்ஸும் இருக்கும், நிறைய சிமிலர் ப்ராடக்ட்ஸுமே அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. For example, cotton textile industry refers to all units producing textile goods from cotton. அதாவது காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா டைப்பான காட்டன் டெக்ஸ்டைல் கூட்ஸுமே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே. Similarly, electronic industry would include all firms producing electronic goods and so on. Electronic industryயில் பார்த்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்க வந்து தயாரிப்பாங்க. Further, in common parlance, certain services like banking and insurance are also referred to as industry. Say banking, industry, insurance and industry etc. அதே டைமில் என்ன சொல்கிறாங்கன்னா பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒன் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி which will helping the people who are in need. ஓகே, இன்சூரன்ஸ் ஸ்கீமில் யார் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க எல்லாருக்குமே அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் பொசிஷன் யார் யாரெல்லாம் தேவைப்படுதோ அவங்க எல்லாருக்குமே பேங்கிங் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. Now let us discuss about kinds of industry.
Industry has been classified into two types, that is on the basis of activity and on the basis of size. And under the heading of activity, it has been segregated into three: primary, secondary, and tertiary. And under the head of primary, there are two: extraction industry and genetic industry. And a secondary, it has been classified into two: manufacturing industry and construction industry. Under the head of manufacturing, there are three types: analytical industry, synthetical industry, and processing industry. And on the basis of size, it has been four category: micro, small, medium, and large. It is also one type of flowchart which is not in the textbook. I just gave for you in addition to know about the kinds of industry and its categories. Go through this flowchart and you can know about all the kinds of industries and what are the things has been classified under this. The next one is primary industry. Primary industry is nothing but முதன்மை தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. Okay. Primary industry is concerned with the production of goods with the help of nature. ஓகே, இயற்கை மூலியமாக நம்ம எந்த ப்ராடக்ட்ஸ் தயாரித்தாலுமே அதை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைமரி இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். It is a nature oriented industry which requires very little human effort. அதாவது இயற்கை சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கும், கொஞ்சமான மனித வலிமை உடையதாகவும் இருக்கும். அதாவது கொஞ்சமான மனுஷங்களை வச்சு மட்டும் நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் எங்கேஜ் ஆகிருப்போம். லைக் ப்ளாவிங். ஓகே, உங்களுக்கே தெரியும் விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா ப்ளாவிங் இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் ஒர்க் விச் இஸ் டன் பை தெம். அண்ட் லைக் டிராக்டரிங் ஒர்க் ஃபார் ஃபீல்ட்ஸ். ஓகே, அக்ரிகல்ச்சர் ஒர்க்குக்காக டிராக்டர் வச்சு உழுவாங்க அப்படி சொல்லுவாங்க இல்லையா. இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டைப் ஆஃப் இயற்கை சம்மந்தப்பட்ட ஒர்க்கு தான். ஒரு கொஞ்சம் ஆளுங்களை வச்சு, ஒரே ஒரு பர்சனை வச்சு மட்டுமே இந்த ஒர்க் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. And this wood cuttings also. These are the examples of primary industry. And fishing also one type of primary industries. The next one is genetic industry. Genetic industry is nothing but which are engaged in reproduction and multiplication of species of plant and animals அப்படின்னு சொல்லுவாங்க. மரபியல் தொழில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது which is engaged reproduction மூலயமா, ஒரு பிறப்பின் மூலமாக நிறைய மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஸ்பீஷஸ் ஆஃப் பிளான்ட்ஸ்னால் அது நிறைய குட்டி போடுறது சொல்லுவோம் இல்லையா. இப்போ பன்னிக்குட்டிகள், அப்புறம் குஞ்சு பொரிக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே ரீப்ரொடக்ஷன் மூலயமா எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ்ஷிங் அண்ட் ஆல்சோ egg breeding next. And also these industries remains engaged in breeding plants and animals for their use in further reproduction. அதாவது ஃபர்தராக அவங்க மறுபடியும் ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காகவும் விற்பனை செய்வதற்காகவும் மட்டுமே வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் எங்கேஜ் ஆகிருப்பாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரி. ரீப்ரொடக்ஷன் மூலயமா அந்த வேலையை பார்த்தாங்கன்னா அது என்னன்னு சொல்லுவோம், ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லைக் பிகரி ஆல்சோ, நிறைய குட்டிகள்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு ரீப்ரொடக்ஷன்லேருந்து நிறைய கிடைக்கும். லைக் கவுஸ் அண்ட் ஆல்சோ த்ரூ எக். ஓகே, முட்டையிலேருந்து நிறைய குஞ்சுகள் பொறிச்சு அதையுமே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். These are the examples of, and in plants also many things are there, no. These are the examples of genetic industry. Now let us discuss about secondary industry. Okay, till now we have seen only about primary industry, that are two types, extractive and genetic industry. Okay, now we are going to discuss about secondary industry. Secondary industry is nothing but இரண்டாம் நிலை தொழில்கள். These are concerned with the using the materials which have already been extracted at the primary stage. That means extraction பண்ணியிருக்கோம் இல்லையா. ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஸ்டேஜில் என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்ட்ராக்ஷன் இண்டஸ்ட்ரி நம்ம பார்த்துருந்துக்கோம். ஆயில் ரிஃபைனரியிலேருந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் கச்சா ஆயிலேருந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல், ஆயில் நிறைய விதமாக பிரிக்கிறாங்க இல்லையா. தட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் இண்டஸ்ட்ரி. அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மெட்டீரியலை வச்சு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். தட் இஸ் கால்ட் அஸ் செகண்டரி இண்டஸ்ட்ரி இல்லையா. இப்போ நம்ம கச்சாலேருந்து பெட்ரோல் கொண்டு வந்திருக்கோம், அந்த பெட்ரோலை வந்து நம்ம மக்களுக்கு ஒரு ஃபியூவலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் செகண்டரி இண்டஸ்ட்ரி.
These industry process such as materials to produce goods for final consumption or for further processing by other industrial units. What they are saying, either they will be using for the final consumption. இப்போ பெட்ரோல் கச்சாலேருந்து பெட்ரோல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம், அதை நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோன்னா அது வந்து ஃபைனல் கன்சம்ஷன். ஓகே, ஃபைனலாக அதை வந்து ஒரு விற்பனைக்கு கொண்டு போயிட்டோம். இல்லை இப்போ கச்சாலேருந்து வேற ஒரு ஆயில் எடுக்கிறோம், க்ரூட் ஆயில் எடுக்கிறோம், அந்த க்ரூட் ஆயிலை வச்சு வேற ஒரு மிஷினரிக்கோ வேறு எதுக்கும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஆன் ப்ராசஸ், இன்னும் அதோட ப்ராசஸ் முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. For example, mining and iron ore in a primary industry, but manufacturing of steel by the way of further processing of raw irons is a secondary industry. They are saying iron ore எடுக்கிறோம் நம்ம, அது வந்து பிரைமரி இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. அதை வச்சு நம்ம ஸ்டீல் அந்த மாதிரி ப்ராடக்ட் மெட்டீரியல் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம், அதை வந்து தயாரிச்சிருக்கோன்னா அதை வந்து செகண்டரி இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Under the heading of secondary industry, there are two types: manufacturing industry and construction industry. First, let us discuss about manufacturing industry. In this, there are four types: analytical industry, synthetic industry, processing industry, and also assembling industry. First one is manufacturing industry. Manufacturing industry is nothing but தயாரிப்பு தொழில்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, which they are producing the product into finished goods, that is called as manufacturing industry. These industry are engaged in producing goods from processing of raw materials and thus creating from utilities. raw materialஸாக இருக்கிறத ஒரு ப்ராடக்டாக மாற்றி அதுக்கு யூட்டிலிட்டி நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் manufacturing industry. These industry are they brings out diverse finished products which we consume or use through the conversion of raw materials or partly finished material in their manufacturing operations. They are saying with the products, with the finished products, either they will be going to give us a consumption product or unfinished products. And manufacturing industry may be further divided into four categories on the basis of method of operation for production: analytical industry, synthetic industry, processing industry, and assembling industry. Analytical industry, which analyzes and separates different elements from same material, as in case of oil refinery. As I told, from ஒரே ப்ராடக்டில் இருந்து நிறைய டைப் வந்து பிரித்து எடுக்கிறது பேர் தான் analytical industry. லைக் இன் ஆயில் அண்ட் இப்போ நீங்கள் வேர்க்கடலையிலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த அதிலருந்தே நிறைய முதல்ல வந்து வேர்க்கடலை எண்ணெய் பறிப்போம், அதிலேருந்து அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, அது பேர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் அனாலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். Now, synthetic industry, which combines various ingredients into new product, as in case of cement. இதில் பார்த்தீங்க, அனாலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒரு ப்ராடக்ட்லேருந்து நிறைய ப்ராடக்டை பிரித்து எடுக்கிறோம். ஆனால் சிந்தட்டிக் இண்டஸ்ட்ரியில் ஒரு ப்ராடக்ட் தயாரித்துக்காக நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் அதில் நம்ம சேர்த்துருப்போம் இல்லையா. இப்போ நம்ம ஒரு பாயசம் செய்யணுன்னா கூட என்ன பண்ணுவோம், நிறைய ப்ராடக்ட்ஸ் அதில் இன்க்ரீடியன்ட்ஸ், சுகர், சேமியா, மில்க், அந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி இங்கே நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து ஒரு ப்ராடக்ட் தயாரிப்போம். தட் இஸ் கால்ட் அ சிந்தட்டிக் இண்டஸ்ட்ரி. Here they have given cement and sugar industry and TNPL. And now we are going to discuss about processing industry. Processing industry, which involves successive stages in manufacturing finished products, as in case of sugar and paper. ஓகே, ஒரு ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்டை நம்ம தயாரித்து கொண்டு வரோம் அப்படின்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சுகர் கேன்லேருந்து நம்ம வந்து சுகர் எடுத்துகிட்டு வரோம் இல்லையா, அதை நம்ம எப்படி ப்ராசஸ்லாம் முடிஞ்சு அது ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக கொண்டு போய் சேர்க்குறோமோ அந்த பேரை வந்து ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரி பேர் என்னன்னு சொல்லுவோம், ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். assembling industry. Assembling industry means it is nothing but ஒன்று திரட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ ஒரு இடத்துலையும் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும், அதை எல்லாத்தையும் ஒட்டுக்க சேர்த்து ஒரு ப்ராடக்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம். தட் இஸ் கால்ட் அஸ் அசம்பிளிங் இண்டஸ்ட்ரீஸ். லைக் டெலிவிஷன், கார், இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே நமக்கு ஒரே இடத்துலையே நமக்கு கிடைக்காது இல்லையா. தனித்தனியாக ஒரு இடத்துல இருந்து நம்ம வாங்கி அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ப்ராடக்டாக கொண்டு வருவோம். தட் இஸ் கால்ட் அஸ் அசம்பிளிங் இண்டஸ்ட்ரீஸ், which assembles different components to make a new product, as in case of television, car, computer, etc. ஒரு ப்ராடக்ட்
தயாரிக்கிறதுக்காக நிறைய இடத்துல இருந்து நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வாங்கி ஒட்டுக்க ஒரு ப்ராடக்ட் தயாரிச்சுன்னா அந்த இண்டஸ்ட்ரி பேர் வந்து அசெம்பிளிங் இண்டஸ்ட்ரி. The next one is construction industry. Construction industry is nothing but கட்டுமான தொழில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, லைக் கன்ஸ்ட்ரக்டிங் அ பில்டிங், டேம், bridges, like that. These industry which are involved in construction of building, dams, bridges, roads as well as tunnels and canals. இது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற இண்டஸ்ட்ரி பேர் என்னன்னு சொல்கிறோம்? கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருக்கிறது பேர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. And now let us discuss about territory industry or service industries. Okay, territory or serviceனா என்ன சொல்லுவோம்? சேவை தொழில் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். they do not produce goods. அவங்க வந்து goods எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. only rendering service to the public. ஓகே, பீப்புளுக்கு சர்வீஸ் பண்ணுறது பேர் தான் என்னன்னு சொல்லுவோம்? டெரிட்டரி இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். these industry produce utility services and sell them at profit. they will be producing the service in utility way. ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்க? ஹெல்ப் பண்ணுறது ஆக்சிலரிஸ் லைக் பேங்கிங், இன்சூரன்ஸ், இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து அது மூலயமா அவங்க கமிஷன்ஸோ எதனா வந்து ஏர்ன் பண்ணிடுவாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ் ஆர் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. they help trade industry and also commerce. And this term also includes auxiliaries to trade like banking, insurance, warehouse, advertisement, etc. They will be engaged only in these types of works. Okay, they will be rendering service to the people and they will be earning profit out of that. Now we are going to see about the classification of territory industry: personalized service, public service, distributive service, financial service, quaternary service and quaternary service. First one is personalized service. personalized serviceனா தனிச்சேவை. அவங்க ஒரு பர்சனாக இருந்து ஒரு சர்வீஸ் ரெண்டர் பண்ணி அதில் அவங்க ஏர்ன் பண்ணாங்கன்னா அது பேர் வந்து personalized service. individuals and private institutions selling their services to other. ஒரு தனி மனிதனோ இல்லைனா ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனோ அவங்களோட சர்வீஸ் மூலயமா இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதில் பணம் சம்பாதிச்சாங்கன்னா அது பேர் வந்து பர்சனலைஸ்டு சர்வீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Example like plumber, electrician, they are engaged in personalized services. Now public service. publicனா பொது சேவை அப்படின்னு சொல்லுவோம். those sector service to the people of behalf of the government without profit motive. கவர்மெண்ட் மூலயமா அவங்க எதனா ரெண்டர் பண்ணாங்க சர்வீஸ் அப்படின்னா ப்ராஃபிட் எதுவுமே இல்லாமல் அவங்களோட சம்பளத்துக்காக அவங்க சர்வீஸ் பண்ணாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் பப்ளிக் சர்வீசஸ். like this hospitals, government hospitals, they will be rendering services for their paying. okay, அவங்க வாங்குற சம்பளத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? பீப்புளுக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க. The next one is distributive service. distributive service விநியோகப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ப்ராடக்ட்ஸுமே அவங்க என்ன பண்ணுவாங்க? பேக் பண்ணி அதை வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் சர்வீசஸ். with the help of transportation, and they are also called as salesmanship. அவங்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே என்ன பண்ணுவாங்க? விற்றும் கொடுப்பாங்க. The next one is financial services. financial servicesனா நிதி சேவை அப்படின்னு சொல்லுவோம். பேங்கிங், ஃபேக்டரிங், அக்கௌண்டிங், இன்சூரன்ஸ், இந்த மாதிரி டைப்பான சர்வீசஸ்லாம் பண்ணாங்கன்னா அதை வந்து நம்ம ஃபினான்ஷியல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேங்கிங், ஃபேக்டரிங், அக்கௌண்டிங் and also insurance. And quaternary services. quaternary services is nothing but professionalized skills. okay, தனித்துவ சேவைகள் அப்படின்னு சொல்லுவோம். professional or specialized skills and high technology are used to provide this type of services. இந்த மாதிரியான இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஹை ஸ்கில்ஸான ஒரு இன்னோவேட்டிவான ஒர்க்ஸ் மட்டும்தான், சர்வீஸ் மட்டும்தான் அவங்க வந்து செய்வாங்க. லைக் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறது. இப்போ ஆல்ரெடி இருக்க எம்எஸ் வேர்டோ ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்ணுவாங்க? அந்த சாஃப்ட்வேரை மாற்றி இன்னும் க்ரியேட்டிவாக அவங்க வந்து கொடுப்பாங்க.
லைக் ஆடிட்டிங் ஒர்க். அண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், நிறைய ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறது, அது மூலயமா ரிசர்ச் பண்ணி எதனா கண்டுபிடிக்கிறது. தீஸ் பர்சன்ஸ் ஆர் கால்ட் as quaternary services. Next one is culinary services. ஓகே, இது culinary is nothing but தனித்திறன் சேவை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நியூ ஐடியாஸ் ஆர் ஜென்ரேட்டட், நியூ டெக்னாலஜிஸ் ஆர் எவால்வ்ட் அண்ட் நியூ பாலிசிஸ் ஆர் இம்ப்ளிமெண்டட் பை இண்டிவிஜுவல் எக்ஸ்பர்ட்ஸ். குவாட்டினரியில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க யூஸ் பண்ணி இருக்கிறதையே வந்து யூஸ் பண்ணி வேறு எதுவாக மாற்றி கொடுப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே புதுசாகவே தயாரிப்பாங்க. they are called as culinary service. எல்லாமே இப்போ ஆல்ரெடி இருக்க சாஃப்ட்வேரே இல்லாமல் வேறு ஒரு புது சாஃப்ட்வேரை வந்து கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு ஆப்பு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க பேர் வந்து culinary service அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லைக் வெல் நோன் இன்வென்ட் பண்ணுறது, எதனா ப்ராடக்ட்ஸ் இன்வெர்ட் பண்ணுறது. Now on the basis of size. Okay, in the basis of size there are 3: large scale, medium scale and small scale. Large scale is nothing but an enterprise which they are doing big in a big way. Okay, பெரிய இண்டஸ்ட்ரீஸாக. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காட்டன் இண்டஸ்ட்ரி அப்படின்னும் போது நம்ம வந்து காட்டன் மில் அந்த மாதிரி வச்சதுன்னா சின்னதுன்னு சொல்லுவோம். ஒரே இப்போ ராம்ராஜ் அண்ட் கோ ஒரு பனியன் கம்பெனியே வச்சுருக்காங்கன்னா அது என்னன்னு சொல்லுவோம், லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பிஸ்னஸை பெரிய அளவில் செஞ்சோன்னா அதை வந்து லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். மீடியம் ஸ்கேல் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இண்டஸ்ட்ரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதை லார்ஜ் ஸ்கேலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் இருக்கும், அதில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்காது. ஓகே, கொஞ்சமான அமௌண்ட் வச்சு ஒரு நடுத்தரமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அதை வந்து மீடியம் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அப்படின்னா ரொம்ப சின்ன ஸ்கேல்ஸ். இப்போது டெக்ஸ்டைல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா கைத்தறி அந்த மாதிரியெல்லாம் வந்து ஸ்மால் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஒரு பனியன் கம்பெனி மட்டும் வச்சுருக்கோன்னா அதை வந்து மீடியம் சைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ராம்ராஜ் அண்ட் கோ அதில் நிறைய இருக்கும், அதில் நாட் ஒன்லி பனியன், அதில் வந்து தோத்தீஸு, ஷர்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. they are called as large scale. Now we are going to segregate the manufacturing sector and the service sector. இதில் வந்து லிமிட் இருக்குது. மைக்ரோ என்டர்பிரைஸ், ஸ்மால் என்டர்பிரைஸ், மீடியம் என்டர்பிரைஸ்க்குலாம் லிமிட் இருக்குது. இவ்வளோ தான் இருக்கும். மேனுஃபேக்சரிங் செக்டார்னால் இவ்வளோ தான் இருக்கணும், சர்வீஸ் செக்டார்லனா இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி லிமிட் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். The limit of investment in plant and machinery, and here that is a limit in investment in equipments. Okay, manufacturing sectorல small scale industriesனால் இவ்வளோ lakh rupeesல தான் வந்து அவங்க plant and machinery வச்சுருக்கணும், அதுக்கப்புறம் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் அவங்க பிஸ்னஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத வந்து செக்ரிகேட் பண்ணுறாங்க. For micro enterprises does not exceed rupees 25 lakhs. For service sector does not exceed 10 lakhs. Okay, இங்கே 25 lakhs exceed ஆகக்கூடாது, இங்கே 10 lakhs exceed ஆகக்கூடாது. When comparing to small scale, more than 25 lakhs but not exceeding 5 crores. 25 lakhs மேலே இருக்கலாம், பட் ஆனால் 5 crores மேலே வந்து இருக்கக்கூடாது. And here service sector more than 10 lakhs but not 2 crores. Okay, 10 lakhs இருக்கலாம், 2 crores exceed ஆகக்கூடாது. And medium enterprises more than 5 crores but not exceeding 10 crores. மீடியம் என்டர்பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2 கோடிக்கு மேலே இருக்கலாம், ஆனால் அது வந்து 10 கோடிக்குள்ளே தான் இருக்கணும். 5 to 10 crores தான் இருக்கணும். ஹியர் 2 crores to 5 crores. இன் சர்வீஸ் செக்டார் அவங்க 2 கோடியிலேருந்து 5 கோடி ரூபாய்க்கு மட்டும்தான் அவங்க என்ன பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Now we are going to read about commerce as an economic activity. காமர்ஸ்ன்றது வந்து ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி தான். எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா என்னது, which is used for earning profit motive. ஒரு பிஸ்னஸ் பண்ணி நம்ம அதை ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோன்னா அந்த ஆக்டிவிட்டி பேர் என்னன்னு சொல்லுவோம், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே காமர்ஸ் வந்து ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு தான் நம்ம சொல்கிறாங்க. Commerce refers to all those activity which are necessary for bringing goods from the place of production to the place of consumption. காமர்ஸ்ன்றது என்ன சொல்கிறாங்க, ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணி கன்சம்ஷனுக்கு கொண்டு வரது பேர் தான் நம்ம வந்து காமர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். And Evelyn Thomas have defined one definition, that is commercial operation deal with buying and selling of goods and the exchange of commodities and the contribution of finished products. என்ன சொல்கிறாங்க, அவங்க buying and selling of commodities பண்ணுறது மட்டும் இல்லாமல் contribution of finished products அவங்க வந்து பண்ணுறாங்க. It is a very very important question and 2 marks you are having.
And commerce includes not only trade but also such as transport, warehousing, packing, insurance, banking and sales promotion. அங்கே ட்ரேட் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸுமே வந்து காமர்ஸில் எங்கேஜ் ஆகிருக்கு. விச் ஆர் இன்சிடென்டல் ஆர் ஆக்சிலரிஸ் டு ட்ரேட். இது எல்லாமே சேர்த்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஆக்சிலரிஸ் டு ட்ரேட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் ட்ரேட். வாட் இஸ் மீன் பை ட்ரேட்? Buying and selling activity, it is called as trade. Trade is a essential part of commerce. It is very important part in the commerce. The term trade is used to denote buying and selling. வாங்கி விற்கிறோம் அப்படின்றத வந்து ட்ரேடே டினோட் பண்ணுது. It helps in making the goods produced available to ultimate consumer or user. எல்லா கன்சியூமருக்குமே அது யூஸ் ஆகுதா, கன்சியூமருக்குமே யூசர்ஸுக்குமே அந்த கூட்ஸ் வந்து போய் சேருதா அப்படின்னு பார்ப்பாங்க ட்ரேடில். therefore one who buys and sells is a trader. யார் ஒருத்தர் வாங்கி விற்கிறாங்களோ அவங்க பேர் என்னன்னு சொல்லுவோம், ட்ரேடர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். A trader is a middleman between the producer and the consumer. ட்ரேடர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு மிடில்மேன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொடியூசருக்கும் கன்சியூமருக்கும் ஒரு இடைத்தரகர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். Trade may be classified into internal trade and external trade. Internal means inside the country, that is called as internal trade. External means outside the country, that is called as external trade. Now we are going to discuss about transportation. Okay, it is also one part of trade. Okay, transportation என்னது, ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்கும். that process is called as transportation. It moves men and material from one place to another place, that is called as transportation. Selling the goods produced at near the production place is not possible. Hence the goods are to be sent different places where they are demanded. ஒரு இடத்துலையே ப்ராடக்டை தயாரித்து நம்மளால் வச்சுக்க முடியாது. எங்கெல்லாம் அது டிமாண்ட் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், ப்ராடக்ட்ஸை கொண்டு போய் சேர்க்கணும். The medium, which means moves men and material from one place to another place. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மென்னையும் மெட்டீரியலும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம், டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். Now we are going to discuss about banking. Banking na which is helping services, financial wise வந்து support பண்ணுவாங்க. that service is called banking services. Nowadays we cannot think பிஸ்னஸ் வித்தவுட் பேங்க் இல்லாமல் எல்லா பிஸ்னஸுமே பண்ண முடியாது. நமக்கு எப்போலாம் கேஷ் வேணும், இப்போ லோன் வேணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், நம்ம யார்கிட்ட வந்து நம்ம ஹெல்ப் கேட்க முடியும். ஒன்லி நீட் இஸ் பேங்கிங். To start a business or to run it smoothly we require money. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த பிஸ்னஸ் ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கோ நமக்கு எது தேவையாக இருக்குது, மணி கண்டிப்பாக தேவையாக இருக்குது. Business activities cannot be undertaken unless funds are available for acquiring assets, purchasing raw materials and meeting other expenses. நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னா நம்ம கண்டிப்பாக அசெட்டு தேவைப்படும், ஒரு இடம் தேவைப்படும், தான் அக்வயரிங் அசெட்ஸ். அண்ட் பர்ச்சேசிங் ரா மெட்டீரியல்ஸ்னால் அந்த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான மெட்டீரியல். அண்ட் ஆல்சோ மீட்டிங் அதர் எக்ஸ்பென்சஸ். அது இல்லாமல் நிறைய எக்ஸ்பென்சஸ் நமக்கு ஆகும். அண்ட் நெசசரி ஃபண்ட்ஸ் கேன் பி ஆப்டைன் ஃப்ரம் பேங்க்ஸ். இது எல்லாமே நமக்கு தேவையான ஃபண்ட் எல்லாமே யார் மூலயமா நமக்கு கிடைக்கும், ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் பேங்க்ஸ். Thus, banking helps business activities to overcome the problem of finance. Banking வந்து நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸுன்ற ப்ராப்ளம்லேருந்து நம்ம வெளியே வர்றதுக்காக ஹெல்ப் பண்ணுது. Now we are going to discuss about insurance. Insurance is nothing but which is for taking risk. Okay, நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் எதனா ஒரு தீ பிடிச்சிருச்சோ இல்லை ஒரு வெள்ளம் வந்துடுச்சோ எதனா ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது, அந்த ப்ராப்ளம்லேருந்து எப்படி வெளியில் வரதுனா ஒன்லி வே இஸ் இன்சூரிங் த கம்பெனி. ஓகே, இஃப் யூ ஹவ் இன்சூர்ட் அவர் பிஸ்னஸ் we are in the safest side. பிஸ்னஸ் இன்வால்வ்ஸ் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க். நிறைய ரிஸ்க் நம்ம பிஸ்னஸில் இருக்கும். ஃபேக்ட்ரி பில்டிங், மிஷினரி, ஃபர்னிச்சர் எக்ஸ்ட்ரா மஸ்ட் பி அகெயின்ஸ்ட் ஃபயர், தெஃப்ட் ஆர் அதர் ரிஸ்க். இது எல்லாமே நம்ம வந்து ஃபயரில் இருந்தோ இல்லை திருடு போகிறதுலேருந்தோ இல்லை மற்ற ரிஸ்கில் இருந்தோ நம்ம என்ன பண்ணணும், பாதுகாத்து வைக்கணும். Materials and goods help in stock or in transit are subject to risk or loss or damage. எல்லா கூட்ஸும் மெட்டீரியல்ஸுமே பார்த்திங்கன்னா ஸ்டாக்கில் வச்சுருக்கிறது எல்லாமே வந்துட்டு இந்த டேமேஜோ ரிஸ்க் லாஸோ இல்லாமல் நம்ம வந்து பாதுகாத்து வைக்கணும்.
Next one is warehousing. Already we have discussed about this. Warehousing என்னதுன்னா a place where we are storing the goods for future use. ஓகே, நம்ம எதிர்காலத்துக்காக ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் பேர் என்னன்னு சொல்லுவோம்? வேர்ஹவுசிங் அப்படின்னு சொல்லுவோம். It is called as warehousing or storage place. Usually goods are not sold or consumed immediately after production. எல்லா ப்ராடக்ட்டுமே எல்லா கூட்ஸுமே பார்த்திங்கன்னா தயாரித்த உடனே என்ன பண்ண முடியாது, விற்பனைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாது. they are held in stock to make them available as when required. எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை கொண்டு போய் சேர்க்க முடியும் மக்கள்கிட்ட. ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் must be made for the storage of goods prevent loss or damage. அதுக்குன்னு தனியாக ஒரு இப்போ ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்டை நம்ம எங்கேயோ ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சுட்டு போக முடியாது இல்லையா. ஒரு ப்ராடக்டை வந்து கரெக்டான இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் நம்ம ஃப்யூச்சர் யூஸ்க்காக அதை நம்ம எடுத்து விற்க முடியும். Warehousing helps business firms to overcome the problem of storage and facilities, availability of goods when they are needed. warehouse மூலமாக நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுற இடம் இருக்கிறதுனால நமக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேர்ஹவுஸ்லேருந்து கூட்ஸை நம்ம எடுத்து விற்பனைக்கு கொண்டு போகலாம். ப்ரைஸஸ் ஆர் தேர் பை மெயின்டைன் அட் ரீசனபிள் லெவல் த்ரூ கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் குட்ஸ். கண்டினியூவாக நம்ம ப்ராடக்ட்ஸ் தயாரிச்சிருக்கிறதுனாலையும் கண்டினியூஸாக நம்ம ப்ராடக்ட்ஸை சப்ளை பண்ணுறதுனாலையும் ப்ரைஸும் வந்து ஸ்டெபிளைஸ்டாக இருக்கும், ஏறவும் செய்யாது இறங்கவும் செய்யாது. Now we are going to discuss about a comparison between industry, commerce and trade. Okay, it is also one of the important question, and it was the last point in this lesson, last question in this lesson. Meaning extraction in industry, under the heading of industry, extraction, reproduction, conversion, processing and construction of useful products. Okay, இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன், ரீப்ரொடக்ஷன், கன்வர்ஷன், ப்ராசஸிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி மட்டும்தான் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. whereas in commerce, activities involving distribution of goods and services. காமர்ஸில் பார்த்தீங்கன்னா தயாரித்த பொருளை கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. ஓகே, ட்ரேட் பார்த்தீங்கன்னாக்கா பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வேர் தே ஆர் பையிங் அண்ட் செல்லிங் ஆக்டிவிட்டீஸ் ஆர் இன்வால்வ், தட் இஸ் கால்ட் அஸ் ட்ரேட். And scope, it consists of all activities involving conversion of materials and semi-finished products into finished goods. இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு தயார் நிலைக்கு இருக்கிற ப்ராடக்டாக இருந்தாலும் ஓகே, தயார் நிலைக்கு கொண்டு போகாத ப்ராடக்ட்டே என்ன பண்ணுவாங்க, ஃபினிஷ்டு ப்ராடக்டாக கொண்டு போய் சேர்ப்பாங்க மக்கள்கிட்ட. whereas in commerce comprises trade auxiliaries to trade, that means insurance, banking எல்லாமே வந்துட்டு காமர்ஸில் இருக்கும். here only exchange of goods and services are engaged in trade. And capital, generally large amount of capital is required, and here need capital is comparatively less. இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறதே நம்ம தான்றதுனால நிறைய கேபிட்டல் நமக்கு தேவைப்படும். காமர்ஸில் வந்து கொஞ்சமான கேபிட்டல் தான் இருக்கும் கம்பேர் பண்ணும்போது. இன் ட்ரேட் வெரி ஸ்மால் கேபிட்டல் இஸ் நீடட் டு மெயின்டைன் ஸ்டாக் அண்ட் கிராண்ட் கிரெடிட். நம்ம ஸ்டாக் வச்சுருக்கிறதுக்கும் கடன் கொடுக்கறதுக்கான அளவுக்கு நமக்கு கேபிட்டல் இருந்தாலே போதுமானது. risk involved is usually high, relatively risk is involved is low. ஓகே, அண்ட் ஹியர் ரிலேட்டிவ்லி லெஸ் ரிஸ்க் இஸ் இன்வால்வ். இங்கே இண்டஸ்ட்ரியில் மட்டும் தான் அதிகமாக இருக்கும், காமர்ஸ்லையும் ட்ரேட்லையும் பார்த்திங்கன்னா ரிஸ்க் நமக்கு கம்மியாக தான் இருக்கும். சைட், இட் ரெப்ரசன்ட் சப்ளை சைட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இங்கே வந்து நம்ம தான் ப்ரொடக்ஷனில் இருக்கோம் இல்லையா, ஸோ சப்ளை பற்றி மட்டும்தான் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில் யோசிப்போம். இட் ரெப்ரசன்ட் டிமாண்ட் சைட் ஆஃப் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். காமர்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஒன்லி டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் இருக்காங்க, ஸோ அவங்க எவ்வளோ டிமாண்ட் இருக்குதுன்னு மட்டும்தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. ஆனால் ட்ரேடை பார்த்திங்கன்னா போத் சப்ளை அண்ட் டிமாண்ட். அண்ட் யூட்டிலிட்டி கிரியேஷன், ஓகே, இட் கிரியேட்ஸ் ஃப்ரம் யூட்டிலிட்டி பை சேஞ்சிங் ஃப்ரம் ஷேப் ஆஃப் மெட்டீரியல். இது என்ன பண்ணும், ஒரு இப்போ நம்ம மக்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நம்ம ஷேப்பு, சைஸு, டேஸ்ட் எல்லாமே நமக்கு இண்டஸ்ட்ரியால் மட்டும்தான் மாற்றி கொடுக்க முடியும். இட் கிரியேட்ஸ் பிளேஸ் யூட்டிலிட்டி பை மூவிங் குட்ஸ் ஃப்ரம் ஒன் ப்ரொடியூசர் டு கன்சியூமர். இங்கே வந்து என்ன மாதிரியான யூட்டிலிட்டி இருக்குன்னா ஒன்லி ப்ரைஸ் யூட்டிலிட்டி வில் பி தேர். It creates possession utility through exchange, whereas in trade there will be only possession utility. Okay, we have completed this third lesson, children. If you have any doubt, you can ask me during the online classes, and please go through this video once or twice and take note of it, and you could be understand all the points very easily. I have prepared it very creatively. Thank you.